ஒரு 3 படம் ஹிட் டயத்துல என்ட்ட எத்தனை ஹீரோஸ், எத்தனை புரொடக்ஷன்ஸ் என்ட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா, அந்த படம் ஃப்ளாப்க்கு அப்புறம் யாருமே காணோம். Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Taste Daily. Taste the Daily. அந்த ஒரு 3 படம் ஹிட் டயத்துல என்ட்ட எத்தனை ஹீரோஸ், எத்தனை புரொடக்ஷன்ஸ் என்ட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா, அந்த படம் ஃப்ளாப்க்கு அப்புறம் யாருமே காணோம். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகிட்டே பேசினது இல்லை, விஷால்கிட்டயே பேசினது கிடையாது. அழகர் சாமி குதிரை நான்மால முடிச்சுட்டு எடுக்கும்போது எல்லாம் சொன்னாங்க, ஓவல் தலக்கணம், இவெல்லாம் ஒரு ஹீரோ, இது ஒரு கோவிலி கழுதை, இதை வந்து ஒரு படமா பண்றான் பாருன்னு ஒரு புத்தகத்துல விமர்சனம் பண்ணாங்க. அதே புத்தகத்துல தேசிய விருது வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே பாராட்டி எழுதினாங்க. கேமராவில் ஜூம் போட்டுக்கு இந்த பையனை மட்டும் ஃபாலோ பண்ணு, மற்ற பசங்க என்ன பண்ணுறாங்களோ குழந்தை அதை ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால் ஒரு 5 பசங்களை இதே மாதிரி ட்ரெஸ்ஸை துவச்சிட்டு நேராக போய் காய போடணும் அப்படின்னோடனே 5 பசங்களை அதே மாதிரி துவச்சிடும். இந்த குழந்தைய அந்த பசங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்குது, நம்மளும் போய் காய போடணும்னு காய போடுது. கேண்டிடா எடுத்தது எல்லாமே கேண்டிடேட்டா. பர்டிகுலர் அந்த கிளைமேக்ஸ் ஷாட் என்னன்னா, அதெல்லாம் யாரும் பிளான் பண்ணிலாம் எடுக்க முடியாது. அப்படி பிளான் பண்ணி நான் எடுத்தாவே நான் சைக்கோ முதல்ல. ஸோ அந்த குழந்தை பாலத்துக்கு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை கால் சூட்டுக்கு அப்படி கதறி அழுதுச்சு. கதறி அழுத உடனே பக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு பையன் வேகமா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டான். ஸோ கிடைச்சது எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் தான். அது ஒரு 30 செகண்டா மாத்திர ப்ராசஸ் பண்ணி அது ஒரு எண்டு கார்டு மாதிரி பண்ணோம். இளையராஜா சார் நல்லா பாடியிருக்காரு, அது ஒன்றும் இல்லை. ஆனால் யுவன் பாடும்போது நான் பக்கத்தில் நின்று பார்த்தேன், கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. யுவன் வாய்ஸில் ஏதோ சோல் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ராஜா சார் வாய்ஸ் எனக்கு வேண்டாம். முழுக்க அந்த படம் வந்து எனக்கு ₹1 கூட நான் சம்பளம் வாங்கல. ஜீவா திரைப்படத்துக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு திரைப்படங்கள் ஒரு திரைப்படமாக இருக்குன்னு பிலீவ் பண்ணி பண்ணுங்க. எனக்கு செகண்ட் செக் அப்படின்னா விஷ்ணு விஷால் வந்து தமிழே சுத்தமாக பேச வரல. விஷ்ணு எப்படி செட் ஆகும் அப்படி நான் வேண்டான்ட்டேன். அந்த புருவம்லாம் கொஞ்சம் அப்போ விஷ்ணுக்கு தடிமனாக இருக்கும். புருவம் முடியெல்லாம் பிடுங்கணும், பீச்சில் படுக்க வச்சு ஆயில் தடவி டேன் ஆக்கி, தாடி வராது, டெய்லி முகத்தில் எண்ணெய் தேய்க்க வச்சு. நான் மகாநல்ல ஒரு சீன் இருக்கும் சார், ஜீவாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மா விளையாடிட்டு சின்ன பசங்க கூட கிரிக்கெட் விளையாட்டுருக்கு பையன், உங்கள் அப்பா உட்கார்ந்த அப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த மாதிரி போயிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட அந்த ரெண்ட் கொடுத்துருந்தேன். அவர் ஹவுஸ் ஓனர்கிட்ட போவார். ஹவுஸ் ஓனர்லேருந்து இபி ஆஃபீஸ் கட்டியாச்சான இபிக்கு வருவார், மல்லிகை சாமான், மெடிக்கல் ஷாப்பு, இதெல்லாம் முடிச்சுட்டு சூரியக்கிட்ட போய் சொல்லுவார். சும்மா ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது, ஏன்டா இவனுக்குலாம் வணக்கம் வைக்கிறங்கிற போது, குடும்பஸ்தண்டா வணக்கம் வச்சாகணும். இது வந்து எங்கேயோ நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டான ஒரு விஷயமா தெரியுது. இது உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்த ஒரு சீன் தானே சார்? மேக்சிமம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருந்து தான் எடுக்க முடியும். அதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒரு ஃபேமிலி மேனாக நம்ம அதை ரன் பண்ணும்போது தான் அதோடைய டஃப் என்னன்னு நமக்கு புரியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்ட்டு அவ்வளோ. ஸோ அது இப்போவும் நான் வந்து இந்த பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் இந்த சீனை பர்டிகுலராக சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்ன சேம் சீனை சொல்லுவேன். அது வந்து ரொம்ப ராவாக வந்து எப்படா இப்படி குடும்பஸ்தன் சாதாரணமாக போயிருக்கலாம், அந்த சீன் அப்படியே முடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த சீனுக்குள்ள ஒரு சுவாரஸ்யப்படுத்தணுன்ட்டு ஒருத்தன் அப்படி போகும்போது, நான் உனக்குன்னு டேய் இவனுக்குலாம் ஏன்டா உனக்கு வைக்கிற, குடும்பஸ்தண்டா, மரியாதை வருதுடா இவனுங்கெல்லாம் பார்த்தா அப்படிங்கிற அந்த சீன் ஹோல் தியேட்டர் கிளாஸ் பண்ணுச்சு. அதே மாதிரி வந்து நீ மிடில் கிளாஸ் ஃபேமிலியா ஆனால் பார்த்தா தெரியலைங்கும்போது, நம்ம வறுமையை நம்ம உடையில் எதுக்கு காமிச்சுக்கணுங்க. ஸோ அதுவுமே வந்து எல்லா லைஃப்க்குமே வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் வீட்டிலேயே வந்து எத்தனை ட்ரெஸ்ஸு இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படின்னு எடுத்து வைக்க மாட்டேன். எது நல்ல ட்ரெஸ்ஸு, இன்றைக்கி லைஃப் வாழணும், நாளைக்கு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் அந்த ட்ரெஸ்ஸே போடுற அந்த ஹேபிட் இருக்கும். ஸோ அது மெமரபுளான சீன். அது குடும்பஸ்தன் ஒரு படம் பார்த்தேன், 3 மணி நேரத்தில் அவங்க சொன்னதை 3 நிமிஷத்தில் அந்த சீனில் முடித்த மாதிரி தான். அது ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான். ஸோ அதை தொடர்ந்து சார் இன்னொரு உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் தவிர்க்க முடியாத படம் ஜீவா சார். இப்போ ட்விட்டரில் நிறையா போஸ்ட் பார்க்குறோம், பிஃபோர் ஜெர்சி வி ஹேட் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெர்சியை வந்து நிறையா கொண்டாடுறோம், அதே மாதிரி ஜீவாவை இன்னைக்கு ஓடிடிலையும் அன்னைக்கு நிறைய பேர் தேட்டர்லையும் கொண்டாடுறாங்க சார். ஸோ ஜீவா பற்றி நான் என்ன கேட்கணுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை, அங்கே கேஸ்டிசம் இன் கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை பதிவிட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஒரு கட்ஸ் தேவைப்பட்டிருக்கும், நிறைய பேர் இதை வந்து சொன்னாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சா? முதல்ல அந்த படம் எடுக்கும்போது இந்த பிளாட்டை வச்சு எடுக்கிறோமே, அண்ட் அது ரியாலிட்டியாக யாராவது ஒருத்தங்களை பர்டிகுலராக டார்கெட் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சிபிள் ஆஃப் ஃபியர் ஏதாவது இருந்துச்சா?
இளங்கன்று பயமறியாது பிரதர். அழகர் சாமி குதிரை நான்மாவில் முடிச்சுட்டு எடுக்கும்போது எல்லாம் சொன்னாங்க ஓவர் தலக்கணம். ஒரு இவெல்லாம் ஒரு ஹீரோ, இது ஒரு கோவிலி கழுதை, இதை வந்து ஒரு படமாக பண்ணுறான் பாருன்னு ஒரு புத்தகத்தில் விமர்சனம் பண்ணாங்க. அதே புத்தகத்தில் தேசிய விருது வாங்கினதுக்கப்புறம் அப்படியே பாராட்டியும் எழுதுனாங்க. ஸோ அது எண்ட் ஆஃப் தி டே என்னங்கிறதான் எனக்கு என்ன ஒரு சேலஞ்சிங்னா, ஜீவா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. அதை வந்து பர்டிகுலராக ஒரு நம்ம ஒருத்தரை வந்து பாயிண்ட் பண்ணி நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து சென்சார் சைடு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. யாரையும் குறிப்பிட்டு நான் எழுதலை அப்படிங்கிற விஷயத்தில் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கார்டெல்லாம் போட்டுட்டோம் நம்ம. ஸோ ஜீவா திரைப்படம் வந்து உண்மையாக எனக்கு கேள்விப்படும்போது, ஆமாம் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் விளாண்டுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்கு, இப்படி ஒரு பாலிடிக்ஸை பதிவு பண்ணால் தான் அதுக்கான மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் நிறைய பேர் அந்த கதையை வந்து எடுக்க முன் வரல. ஸோ அது ரொம்ப பேர் பயந்தாங்க. அது வந்து எப்படி வந்து அது ரிலீஸ் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து பாண்டி நாடுன்னு ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு அது சாத்தியமாச்சு. அது நானே ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த படத்தை பண்ணேன். ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் பண்ணேன். பட் அது வந்து முழுக்க அந்த படம் வந்து எனக்கு ₹1 கூட நான் சம்பளம் வாங்கலை ஜீவா திரைப்படத்துக்கு. நான் வந்து அது என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு திரைப்படங்கள் ஒரு திரைப்படமாக இருக்குன்னு பிலீவ் பண்ணி பண்ணினேன். நேற்று நைட்டும் கூட படம் பார்த்துட்டு ஒரு டீ கடையில், அந்த சைக்கிள் கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 4 பசங்க வந்து இந்த திரைப்படத்தை சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதுதான் நமக்கான அந்த மகிழ்ச்சியான விஷயமே. அன்றைக்கி நான் எடுத்த அந்த முடிவு, அது வந்து இன்றைக்கி வந்து அந்த பசங்க சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஜீவா பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ நீங்கள் கேமியோ கூப்பிட்டீங்க வருண் சக்கரவர்த்தி அவர்களை. எப்படி செலக்ட் பண்ணீங்க அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன்லேருந்து? அதுக்கப்புறம் பேசுனீங்களா அவர் இந்த சக்ஸஸ் ஆன அப்புறம்? இல்லை. ஓகே. படம் முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திகிட்டே பேசினதில்லை, விசால்கிட்டே பேசினது கிடையாது. நான் ஒரு வீட்டு பறவை. எங்கேயாவது சந்திச்சா பேசுகிறதோட சரி. வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் அந்த டீமில் வந்து எல்லாருமே விஷ்ணு தான் கூப்பிட்டாப்படி. ஏன்னா விஷ்ணு வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயர். ஸோ அதனால் விஷ்ணு நிறையா பிளேயர்ஸை வந்து அவரே இன்வைட் பண்ணி கூப்பிட்டா. அப்படியே எனக்கு யாருன்னு கூட தெரியாது. எல்லோரும் வந்து விளாண்டாங்க போனாங்க. ஸோ ஒரு வெற்றிக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி இந்த படத்தை நடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், அப்படியே வருண் சக்கரவர்த்தி நடிச்சிருக்காரா அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். வருண் சக்கரவர்த்தி எங்கேயாவது பார்த்தா நிச்சயமாக பேசுவேன். பட் அவர் என்னுடைய படத்தில் நடித்தது ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான். ஸோ இதை தொடர்ந்து வந்து இன்னொரு ஒரு மேஜிக் நீங்கள் யுவன் சார், முத்துக்குமார் சார் கிரியேட் பண்ணது. நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆதலால் காதல் செய்வீரோட கிளைமேக்ஸ் போர்ஷன் சார். அந்த வித் யுவர் பெர்மிஷன் அந்த 2 லைனை படிக்கணும்னு நினைக்கிறேன்னா, கடவுள் எழுதி வைத்து மண்ணில் வந்த கவிதை, அதில் இடையே 2 உயிர்கள் செய்த எழுத்துப்பிழை பாவமடா அப்படிங்கிற அந்த லைனு, முத்துக்குமார் சாரோட அந்த 2 லைனு கண்ணில் தாரதாரையாக கண்ணீர் வர மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி சில மெமரபிள் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆதலால் காதல் செய்வீர் அந்த கிளைமேக்ஸு. எனக்கு என்னென்னா, ஒரு 3 படம் தொடர்ந்து ஹிட்டு, 4வது ராஜபாட்டை ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 படம் ஹிட்டு டயத்தில் என்கிட்ட எத்தனை ஹீரோஸ் எத்தனை ப்ரொடக்ஷன்ஸ் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த படம் ஃப்ளாப்புக்கு அப்புறம் யாருமே காணோம். என்னடா ஒரு படம் தோல்வியிலே எல்லாருமே காணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் நான் ஆதலால் காதல் செய்வீர் பண்ணுறேன். அந்த கதை வந்து லெனின் பாரதி என்னுடைய கூட வந்து என்னுடைய உதவியாளர், அவருடைய கதை தான். ஸோ அவன் இப்படியான ரியல் சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த பசங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, டீனேஜ் பசங்க அப்படி இப்படிங்கும்போது எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு என்ன பயம்னா, இந்த கதைக்கு என்ன எண்டு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு அந்த கிளைமேக்ஸ் கிடைக்க. ஏன்னா எந்த சைடுமே நம்ம வந்து இந்த பொண்ணு சைடு சரின்னு சொன்னால் பசங்க தப்பாக போயிடும், பசங்க சைடு சொன்னால் பொண்ணு, இதை எப்படி கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்கறதுக்குன்னு எனக்கு இது கிடைக்காம போச்சு. இப்போ அந்த டயத்தில் நான் வந்து என்னுடைய பசங்களுடைய பர்த்டே அப்படின்னா அந்த சில அனாத ஆசிரமத்தெலாம் போயிட்டு இந்த ஃபுட்டு கொடுக்குறதெல்லாம் ஹேபிட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு மொமெண்டமில் தான் டக்குன்னு எனக்கு இது கிளைமேக்ஸ் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சூப்பராக இருக்கும்டா அப்படின்னா லெனின் பாரதி. ஸோ ஓகே, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த கிளைமேக்ஸ் வந்து சாங் வந்து வேற ஒரு லிரிக் ரைட் எழுதினார். ஓகே. பட் அந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் முத்துக்குமார் எழுதியிருப்பார், மீதியெல்லாம் யுகபாரதி எழுதியிருப்பார். ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு பத்தலை, என்னமோ இல்லை, இது
அப்படின்ட்டு எனக்கு. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய அறிவு கெட்டின அளவுக்கு ரொம்ப சோல்ஃபுல்லான சாங் எழுதுறது அப்படின்னா வந்து கண்ணதாசனுக்கு அப்புறம் வைரமுத்துக்கு அப்புறம் முத்துக்குமார் தான். அது அவ்வளோ தூரம் உள்ளே போய் அதுக்கான அப்படி அது ஒரு 15 நிமிஷத்தில் எழுதிடுவோம் அப்படி. அதுதான் ரொம்ப மேஜிக்கான விஷயம். எந்த சாங்காக இருந்தாலுமே நம்ம போய் உட்காந்துன்னா டீன் கேட்டு முடிச்சுன்னு எழுதி முடிச்சிடுவோம் அப்படி. அப்படியான ஒரு அந்த ஒரு சாங் வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஷூட்டுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு சாங் போட்டுட்டு அதை எடிட் பண்ணி அந்த எடிட்டை தான் நான் முத்துக்குமார்ட்ட காமிச்சேன். ஸோ அதை தான் அந்த ரெஃபரன்ஸ் தான் யுவன்கிட்ட காமிச்சேன். ஸோ யுவன் அதில் நிறைய அந்த சாங்க்கு உருவான விதம் இருக்குதுங்களே. ஒரு பையனை வந்து செலக்ட் பண்ணி அந்த பையனுக்கு வந்து குழந்தைய செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி அந்த பையனுக்கு படத்தில் நடித்த பையனுக்கு ஒரு 2.5 ஏஜ், அது மாதிரி ரொம்ப சின்ன பையன். அந்த பையனை டெய்லி ஏன்னா திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி மிரட்சி வந்துடக்கூடாதுன்னு ஒரு 1 வீக் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டே இருக்கேன். ரொம்ப குட்டி பையனாக இருக்கான், மடியில் உட்கார வச்சுட்டு ஆக்ஷன் கட்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவன் மைக்க வாங்கி ஆக்ஷன் சொல்லுவான். இதெல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தையோட சின்ன ஜெல் ஆகிட்டேன் நான். அப்புறம் எனக்கு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. இந்த குழந்தைய எப்படி நடிக்க வைக்க முடியும், எப்படி சொல்கிறது குழந்தை கேட்கும் அப்படின்னு புரியல. அப்புறம் சரி ஓகே, சேஃப்டிக்கு இன்னொரு பையனை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு பையனை கூப்பிட்டு செலக்ட் பண்ணிட்டு சரி இந்த பையன் வேண்டாம், ஸோ அந்த பையனை வச்சு பண்ணுவான். அவன் கொஞ்சம் ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்குது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா அதை பண்ணுவான்ட்டு அந்த 4 வயசு பையனை ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு வந்தேன். அவங்களும் ஃபஸ்ட்டு அந்த பையன் ஷூட்டிங் வரும்போது ஃபஸ்ட்டு டைம் ஷூட்டிங்க்கு வரதுனால அந்த பையனுக்கு நல்லா ஹேர் கட் பண்ணி நீட்டாக வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி கூப்பிட்டு வந்துட்டாங்க. எதுக்குக்கா ஹேர் கட் பண்ணீங்க? இல்லை தம்பி ஷூட்டிங்னாங்க, அதுக்கு தான். உங்களை யார் முடி வெட்ட சொன்னது? ஏன்னா அந்த பையன் முடிக்காகவே நான் செலக்ட் பண்ணேன். அது ஒடியாரும்போது முடியெலாம் நல்ல ஒரு ஜம்பிங் இருக்கும். இது அந்த பையன் முகத்தில் அந்த வறுமையே இல்லாமல் போயிடுச்சு. அந்த முடியை கட் பண்ணோன்னே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அந்த பையனே வர சொல்டா. அந்த பையன் வந்து தாம்பரம் வர்றதுக்கு ஒரு 2 hours ஆகுங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல வெயிட் பண்ணலாம், அந்த பையனே வர சொல்லு அப்படின்ட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணோம் அந்த பையனுக்காக. அப்புறம் அந்த பையன் வந்தான். பையன் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்து அப்புறம் ஃபஸ்ட் ஷாட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் ஷாட் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி தண்ணியில் முக்கி எடுத்து அந்த வேலியில் கொண்டு வந்து போடணும். ஸோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி போடணும் சொல்ல, அப்படி குடுக்குன்னு இப்படி ஓடணும், இந்த இடத்துல போடணும், நம்ம மார்க்லாம் சொல்லுவோம்ல இப்படி போடணுன்ட்டு. குழந்தை என்ன தெரியும், அது எப்படி இப்படின்னு விளாடுது, தண்ணிக்குள்ள பத்தக்கன்னு விளாடுது. என்னடா இது விளாடுது, பின்னாடியெல்லாம் பசங்க குளிச்சுட்டு இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தேன் சரி ஓகே நம்ம என்ன பண்ணால் சரியாக வரன்ட்டு சரி ஒரு 5 பசங்க கேமராவில் ஜூம் போட்டுக்கு இந்த பையனை மட்டும் ஃபாலோ பண்ணு, மற்ற பசங்க என்ன பண்ணுறாங்களோ குழந்தை அதை ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால் ஒரு 5 பசங்களை இதே மாதிரி ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு நேராக போய் காய போடணும். அப்படின்னோடனே 5 பசங்களை அதே மாதிரி துவைச்சிடும். இந்த குழந்தைய அந்த பசங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்குது, நம்மளும் போய் காய போடுது. ஸோ கேண்டிடாக எடுத்தது எல்லாமே கேண்டிடாடா. ஸோ அந்த குழந்தை அப்படி காய போடுது. காய போடும்போது என்னென்னா நம்ம கேமரா ஒரு இடத்துல வச்சுருப்போம், அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் காயப்படுது. குழந்தைய பேன் பண்ண முடியல. ஓகே தப்பாக இருக்குது. சரி ஒரு ட்ராலி போட்டு அந்த குழந்தை எங்கே போகுமோ நீ ஃபாலோ பண்ணிக்காது, எங்கே போகும் நமக்கு தெரியாது, ஃபுல்லாக அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிக்க, அது எங்கே காயப்போடு நமக்கு தெரியாதுட்டு. அப்புறம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த குழந்தை ஒரு இடத்துல காயப்படுச்சு. ஏன்னா அப்படியே கேண்டிடாக எடுத்தது தான். அப்புறம் அந்த ஒரு ஷாட்டுக்கு தான் ரொம்ப ஒரு 1 hour 1.5 hour ஃபஸ்ட் ஷாட்டுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்புறம் புரிஞ்சிருச்சு ஓகே குழந்தைகளா இதை விளையாட விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும் அப்படின்ட்டு அப்படியே கேண்டிடாக எடுத்தது தான். அப்புறம் அந்த ஒரு ஷாட்டை அந்த தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை எந்திரிச்சு அப்படியே அந்த போர்வையை அப்படியே கையில் இப்படின்னு பண்ணிட்டு டவுசர்ல எல்லாம் உச்சா போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு மூடு. சரி ஓகேன்ட்டு ஸோ அந்த இடத்துல வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி லைட்லாம் பண்ணிட்டோம். லைட்லாம் மட்டும் அவங்க அம்மாட்ட சொல்லி குழந்தைய வந்து மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்னு இங்கே தூங்க வச்சுருங்க அப்படின்னு தூங்க வைக்க சொல்லிட்டோம். தூங்க வச்சதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து அந்த டவுஸில் ஒன்றுக்கு போன மாதிரி கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி விட்டு அப்படி பண்ணிட்டோம். மொத்த பேரே வெளியே போக சொல்லிட்டு நானும் கேமராமேன் மட்டும் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு வெயிட்டிங். அந்த குழந்தை எப்போ எந்திரிக்குமோ அப்போ கேமரா ரோல் பண்ண வேண்டியதான். அவங்களோட மிகப்பெரிய ஸ்டாருங்க. ஸோ அதனால் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அவன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான், 2 3 மணிக்குள்ள எந்திரிச்சிருவான் தம்பி அப்படின்னாங்க. சரி கண்டு அந்த பையன் எந்திரிக்கும் போது கேமரா ஆன் பண்ணி அவன் அப்படியே எந்திரிச்சான், அப்படி பார்த்தான் இப்படின்ட்டு அவன் பேசாமல் உட்காந்துட்டே இருந்தான். ஸோ அப்படியே எடுத்தது தான். ஸோ எல்லாமே கேண்டிடேட் ஷாட்டு தான். ஸோ அந்த
பர்டிகுலர் அந்த கிளைமேக்ஸ் ஷாட் என்னென்னா அதெல்லாம் யாரும் பிளான் பண்ணிலாம் எடுக்க முடியாது. அப்படி பிளான் பண்ணி நான் எடுத்தாவே நான் சைக்கோ முதல்ல. ஸோ அந்த குழந்தை பாலத்துக்கு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை கால் சூட்டுக்கு அப்படி கதறி அழுதுச்சு. கதறி அழுத உடனே பக்குன்னு நினச்சி டெய்லி அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டாலின் ஒரு பையன் வேகமாக ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டான். உடனே தூக்கிட்டான். ஆனால் எனக்கு அந்த குழந்தை அழுந்த அந்த ஷாட்டு தான் லாஸ்ட் எண்டு ஷாட்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஃப்ரேம்குள்ளே வந்துட்டான். சரி என்ன பண்ணலான்னா சிஜியில் எரேஸ் பண்ணுவோம் அவனை. ஸோ சிஜியில் எரேஸ் பண்ணி அந்த குழந்தை அப்படி அழுகும்போது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா அதை ஹை ஸ்பீட் பண்ணுவோம். அவர் ஹை ஸ்பீட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அந்த எஃபெக்டை வந்து ஹாலோ எஃபெக்ட் மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த சவுண்டில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ கிடைச்சதே எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் தான். அது ஒரு 30 செகண்டாக மாத்திர ப்ராசஸ் பண்ணி அது ஒரு எண்டு கார்டு மாதிரி பண்ணும். ஸோ அது வந்து இப்போவும் வந்து அந்த படம் வந்து அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு February 14th அந்த படத்துடைய சாங்கை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு மெமரபிள் படம். தேங்க்ஸ் டு லெனின் பாரதி. பியூட்டிஃபுல் சார். அண்ட் மியூசிக்குமே சார் அந்த மெட்டஃபர் கவிதை எழுத்து பிழைங்கிற அந்த மெட்டஃபர் வந்து யுவன் வந்து எப்படி சொல்றதுன்னா யுவன் பாடிட்டாப்படி ட்ராக் மாதிரி பாடினாப்படி பாடும்போது யுவன் அழுதுகிட்டே பாடுறாப்படி சாங். ஓகே. ஸோ இந்த சாங் யார் பண்ணா? ஏன்னா அழகுசாமி குதிரை நான் இளையராஜா சார் ஒர்க் பண்ணதுனால நம்ம கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இளையராஜா சார் பண்ணால் ஒரு மாதிரி. ஸோ இளையராஜா சார்கிட்ட போயிட்டு ஒரு சாங் பாடணும். சரி ஓகே அவன்கிட்ட ஒரு பேமெண்ட் சொன்னாங்க. சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இளையராஜா சார் பாடிட்டார். ரொம்ப அவர் ஒரு கிளைமேக்ஸ் சாங் எப்படி அவர் பாடிட்டார். பாடி முடித்த உடனே 2 விதமான டிஸ்கஷன் போகுது. இளையராஜா சார் வாய்ஸ் வச்சுக்கலாமா, யுவன் வாய்ஸ் வச்சுக்கலாமா, இப்படி டிஸ்கஷன். இல்லை இளையராஜா சார் என்னங்க நான் சொல்லிட்டேன். இல்லைங்க எனக்கு வந்து இளையராஜா சார் அது நல்லா பாடியிருக்காரு, அது ஒன்றும் இல்லை. ஆனால் யுவன் பாடும்போது நான் பக்கத்தில் நின்று பார்த்தேன். கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. உள்ளுக்குள்ளேருந்து பாடினா அப்படி சோலாக பாடினா அப்படி. யுவன் வாய்ஸில் ஏதோ சோல் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ராஜா சார் வாய்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு யுவன்கிட்ட போய் சொல்லணும்னா யுவன் ஐயோ அப்பாட்டெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஐயோ என்ன அப்பா சாங் அப்பா பாட மாட்டாரான்னு தவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்பா சாங் வேண்டான்னு சொல்கிறீங்க. நான் அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். எனக்கு உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு வேணும். உங்கள் வாய்ஸ் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அது யுவன் அந்த சோல்ஃபுல்லான சாங் பாடுறதெல்லாம் அது எமோஷ்னலாக ஒரு படத்தில் கனெக்ட் ஆகிட்டா அப்படின்னா பிரிச்சிடும் அப்படி யுவன். ஸோ அது வந்து முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய இயக்குநர்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப எளிமையான மனிதர் அப்படி ஒரு லிரிக் ரைட்டர் மிஸ் பண்ணுறோம். மாவீரன் கிட்டோட கிளைமேக்ஸ் அண்ட் அதோட செகண்ட் ஆஃப் போர்ஷனே ஏன்னா வந்து பார்த்திபன் சாரை வந்து ஒரு கருப்பு சட்டை போட்டவராகவே காமிச்சிருப்பீங்க படம் ஃபுல்லாக. அண்ட் நம்ம கிட்டுவோட ஜேர்னி தான் படமே பேசிக்காக. இந்த இடத்துல ஒரு ஆழமான கருத்து வந்து ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் வந்து ஒதுக்கப்பட்டது அதை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். பட் நீங்கள் ரீசெண்டாக நிறையா பார்த்துருப்பீங்க ட்விட்டர் அண்ட் நிறையா சோஷியல் மீடியாவில் எதுக்கு வந்து ரொம்ப திணிக்கிறாங்க இந்த மாதிரி படங்களை. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் மாரி செல்வராஜ் படங்களாகட்டும் இல்லைனா பாரஞ்சித் படங்களாகட்டும் அதே கருத்தோட சிங்கார படங்கள் தான். பட் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? எந்த ஜாதியும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்ல மாட்டேன் நான் என்னுடைய திரைப்படங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவத்துடைய பதிவாக இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அதோடைய பதிவு. இதில் அவங்க தப்பு இவங்க தப்புன்னு கிடையாது. அதுவும் இன்றைக்கி நடந்த ஒரு கதை கிடையாது. அன்றைக்கி அப்படி ஒரு கிராமம் இருந்துச்சு. அப்படி ஒரு அந்த தெருவில் செருப்பே போட முடியாத மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதைத்தான் அசுரன்லேயும் சொல்லியிருப்பார். அதே கண்டென்ட்டை தான் நம்ம அது வந்து சில பதிவுகள் என்ன அப்படின்னா நமக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது, இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், இதுக்கான அந்த வேரியேஷன்ஸ். ஏன்னா நம்ம வரலாறு மறந்துடக்கூடாது. சில வரலாறுகள் நம்ம வந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து சொல்லணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் அது. எனக்கு வந்து ஜாதி போர்வையில் படம் பண்ணுற உடன்பாடு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் என்ன ஜாதின்னு தெரியாமல் தான் நான் எங்கூட பழகின 11 வருஷம் உதவி இயக்குநர்கள் பழகியிருக்காங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டராக ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான் என்னுடைய திறமையை பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சில இடங்களில் வந்து என்ன ஜி நம்மளா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சிரிப்பு வரும். ஓகே ரைட்டு. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா சினிமா தான் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட வந்து
அதுக்குள்ளே இந்த மாதிரியான சில பேர் அந்த மாதிரி பண்ணும்போது அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. அண்ட் ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டில் விராட் கோலியோட கோச் சார் பாசு சங்கர் அவர் போஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நான் பார்த்ததுலேயே வெண்ணிலா கபடி குழு தான் வந்து நம்பர் 1 பொசிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அவர் ஆர்சிபியோட இப்போ ஃபிட்னஸ் கோச்சாகவும் இருக்காரு சார். ஸோ இது வந்து வெண்ணிலா கபடி குழுவோட ரீச் வந்துட்டு மொழி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு சார். நீங்கள் சொல்லி தான் இப்படி ஒரு தகவலே எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன் சார். ஓகே, சரியா? விராட் கோலியோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃபிட்னஸ் கோச் அவரே வந்து பார்த்துட்டு வெண்ணிலா கபடி குழு மாதிரி ஒரு படத்தை நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை பார்த்ததே இல்லை. தமிழ் அவரு தமிழ் ஓகே ஓகே பாசு சங்கர்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அக்னாலஜ்மெண்ட் சார். இன்னைக்கு வந்து அந்த படம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணி வந்து நமக்கு இந்த ஒரு இடத்துல நிற்குதுல்ல சார், அதுக்கு பின்னாடி இருந்த பெயின் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா இது வந்து உங்கள் ஃபாதரோட ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு உதவி இயக்குனராக இருந்துட்டு படம் பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓசோவுடைய தத்துவங்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய புத்தகங்கள் நிறையா படிப்பேன். அவருடைய புத்தகங்கள் மட்டும், நிறைய கதை புத்தகங்கள் படிக்கிற ஆள் கிடையாது நான். ஒரு கருத்தை வேற ஒரு ஆங்கிளில் சொல்லுவார். அந்த சொல்கிற ஆங்கிலே நமக்கு வந்து வாழ்க்கையை பார்க்குற பார்வம் மாறும். அதுக்காக நான் வந்து ஓசோவுடைய புத்தகங்கள் படிப்பேன். அப்படி ஓசோவுடைய புத்தகங்களில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப, நீ எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறியோ அதுக்கு முழுமையாக நீ தயாராகிரு, அந்த விஷயம் உன்னை தேடி வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்படி சரி ஓகே, நம்ம டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், அதுக்கு முழுமையான தயாராகிறதுன்னு என்ன, ஃபஸ்ட்டு கதை பண்ணுவோம். கதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். கதை பண்ணதுக்கப்புறம் நானே போயிட்டு லொக்கேஷன் ஃபுல்லாக, நானும் கேமராமேன் போயிட்டு ஃபுல் லொக்கேஷன் ஹண்டிங் முடிச்சிட்டோம். மியூசிக் டைரக்டர்கிட்ட கதை சொல்ல போகிறேன், செல்வ கணேசன்ட்டு அவருடைய ஸ்டுடியோவில் கதை சொல்ல போகிறேன். அதை அவர்கிட்ட கதை சொல்லி முடிச்சுன்னா என்னோடய டெக்னீஷியன்ஸ் லிஸ்ட்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் தேடணும். அதுதான் என்னுடைய ஃபைனல். அப்படி கதை சொல்ல போகும்போது என்னுடைய தயாரிப்பாளர் ஆனந்த் சக்கரவர்த்தி அவர் யதார்த்தமாக அந்த மியூசிக் டைரக்டரை பார்க்க வந்திருந்தார். நான் கதை சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சோடனே அவர் வந்து, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் கதை கேட்கலாமா அப்படின்னாரு. சார் இதில் என்ன இருக்குது, நான் அந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல வந்தது மியூசிக் டைரக்டர், இவர் யார் புதுசாக கதை கேட்கலாமாங்கிறாரு அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்படின்னா நான் வந்து நம்ம கதை திருடிடுவாரோ அப்படின்னு பயந்துருந்தேன்னா நான் எனக்கு வெண்ணிலா கபடி குழு கிடச்சிருக்காது. எனக்கு இந்த படத்தை எவனாலும் எடுக்க முடியாது அப்படிங்கிற, ஏன்னா அது என்னுடைய சோல். பரவாயில்லைங்க கேளுங்க பிரதர் அப்படின்ட்டு நான் கதை சொல்கிறேன். எனக்கு பின்னாடி ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மிஸ் டைரக்டர் ஹாப்பி, இவங்களும் ரொம்ப ஹாப்பி. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க நம்ம பேசுவோம். அப்படி ஆரம்பித்தது தான். ஸோ நாம் தயாரிப்பாளரை தேடி போகல. முதல் திரைப்படத்துக்கு யூனிவர்ஸ் வந்து தயாரிப்பாளரை என் பின்னாடி உட்கார வச்சுச்சு. ஸோ அந்த ஒரு ஹோப் இருக்குதுங்களே. ஸோ அதுதான் என்னுடைய முதல் வெற்றி. ஃபைனலி எனக்கு செகண்ட் செக் அப்படின்னா விஷ்ணு விஷால் வந்து தமிழே சுத்தமாக பேச வரல. ஹிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் இங்கிலீஷு, வீட்டிலலாம் ஹிந்தி. ஆனால் தமிழ்நாட்டில் வளர்ந்த ஒரு பையன், அவனுக்கு தமிழ் இவன் வந்து விஷ்ணு எப்படி செட் ஆகும் அப்படின்னா அப்புறம் நான் வேண்டான்ட்டேன். வேண்டான்ட்டு ஒரு 3 months 4 months ஹீரோ தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒருத்தனாக பார்க்குறோம். யாரை சொன்னாலும் ப்ரொடியூசர் வேண்டான்ட்டே இருக்கார். ஃபைனலாக சொல்லிட்டு அப்படி சிசி என் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு மீதி பேலன்ஸு விஷ்ணு விஷால் அவங்க அப்பா கொஞ்சம் அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறேங்கிறாரு. அது இருந்தால் தான் நம்ம படம் பண்ண முடியும் அப்படின்னா. இப்போ வேறச்சு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, என் கூட இருந்த லெனின் பாரதி, பாலாஜி, குலநீர் கூட்டம் பாலாஜி எல்லாருமே வந்து உன் லைஃப்பை ரிஸ்க் எடுக்காத, நீ 10 வருஷம் கஷ்டப்பட்டுட்ட, நீ இங்கே நான் காம்ப்ரமைஸ் ஆனேன்னா நீ தோற்றுருவ, ஹீரோ விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாதுங்கிறாங்க. அப்புறம் ஒரு 2-3 days டைம் கேட்டு எனக்கு ஃபேவரேட் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 days அங்கேயே ஸ்டே பண்ணி ஒரு 3 days நான் யோசிக்கிறேன். தனியாக போனேன், தனியாக யோசித்தேன். எனக்கு கிளியராக ஒரு விஷயம் கிடைச்சது, என்னுடைய வீட்டில் என்னை நம்பி ஒரு 1000 ரூபா கொடுக்குற அளவுக்கு வசதி கிடையாது. மறுபடியும் ஒரு தயாரிப்பாளர் என்னை நம்பி 2 கோடி ரூபா போட வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ கிடைச்ச தயாரிப்பாளரை மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ ட்ரை பண்ணுவோம், இந்த பையனை எப்படி நமக்கு மாற்ற முடியுமோ மாற்றுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மாற்ற ஆரம்பித்தோம். ஸோ இந்த புருவம்லாம் கொஞ்சம் அப்போ விஷ்ணுக்கு தடிமனாக இருக்கும். புருவ முடியெல்லாம் பிடுங்கணும். புருவ முடி பிடுங்கி பீச்சில் படுக்க வச்சு ஆயில் தடவி டேன் ஆக்கி, தாடி வராது, டெய்லி முகத்தில் எண்ணெய் தேய்க்க வச்சு அப்படின்னு ஒரு 3 மாதம் கழித்து அந்த லுக்குக்கு வந்துச்சு. 3 மாதம் கபடி ப்ராக்டிஸு, டைலாக் ப்ராக்டிஸ் எல்லாம் நடந்து ஃபைனலி ஏவிஎம்மில் ஃபோட்டோஷூட்டுக்கு அவங்க அப்பா வந்து அப்போ
ஐஜியாவோ டிஐஜியாவோ இருக்கார். DSP. ஸோ டிஐஜியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவரு வந்தார், ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தார். அந்த 7 பேர் ஃபோட்டோ ஷூட்டில் இப்படியே பார்த்து இதில் எது என் பையனு கேட்டாரு. அப்பாடா அவங்க அப்பானாலே கண்டுபிடிக்க முடியலடா அப்படின்ட்டு. ஜெயிச்சிட்டோம். அவன் ஜெயிச்சிட்டோம்னா அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ ஆனால் விஷ்ணுவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குதுல்ல, சினிமா மேலே அப்படி ஒரு காதல். வேறு யாராக இருந்தாலும் நான் நினச்ச ஒரு, ஏன்னா பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் மேன், ஃபெயில்டு கிரிக்கெட்டர் இன்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள அந்த பேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அதை வந்து ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டான், என்ன சொன்னாலும் பண்ணுவான். ஸோ ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஸோ அப்படி தான் விஷ்ணு வந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஒரு 24 days முடிஞ்ச உடனே ப்ரொடக்ஷன் சைடு நான் ஒரு திருவிழா செட்டப் கேட்டேன், அவங்களால ரெடி பண்ணவே முடியல. ஒரு சின்ன 4 கடையை போட்டு ஷூட் பண்ணுனாங்க. எனக்கு ஃபஸ்ட் டே காம்ப்ரமைஸ் ஆகி ஷூட் பண்ணிட்டேன். செகண்ட் டே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ண போகிறோம்ட்டு. ஸோ திடீர்னு ஒரு 3 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு பேக்கப்னு சொல்லிட்டேன். எல்லோரும் பேக்கப்பா அப்படி பார்த்தாங்க. நான் பேச நடந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போயிட்டேன். அசிஸ்டன்ட் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் கிளம்ப சொல்கிறேன், அவங்களால எப்போ முடியுமோ அப்போ பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி காம்ப்ரமைஸ் ஆனோம்னா மொத்த லைஃபும் போயிடும். அப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாதம் 4 மாதம் மறுபடியும் ஃபினான்ஸ்க்காக ட்ரை பண்ணோம். படம் ட்ராப் ஆகாமே, அவருக்கு டைரக்ஷன் ஒழுங்காக தெரியலையாமே, நிறைய ஒரு வதந்திகள் போகல, பேப்பரில் வராது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், சினிமா வட்டாரங்கள் அப்படின்னு ஒன்று பேசுவோம்ல, அப்படியே பேசுனாங்க. பட் ஃபைனலி ஒன் டே வந்து மறுபடியும் செகண்ட் ஷெட்யூல் போனோம், ஷூட் முடித்தோம், படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம். அது வந்து எப்படின்னா வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த முதல் திரைப்படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்படி நானும் அந்த ஸ்ட்ரகிளை மீறி தான் இயக்குனர் ஆனேன்.